வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வர அப்கமிங் வீக் வந்து அதாவது நெக்ஸ்ட் 4 டேஸ் பேங்க் நிஃப்டி இது ரெண்டோட லெவல்ஸ் வந்து எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டி ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டோம்னா இங்கே நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லைன்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லைன் வந்து நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்க வேண்டாம். ஸோ நான் மார்க் பண்ணி காமிச்சேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா February 1 தான் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய மூமெண்ட் நடந்துச்சு. ஸோ February 1 கேண்டில் வந்து இந்த கேண்டில். ஸோ இந்த பெரிய கேண்டில் பார்த்திங்கன்னா இதான் February 1 கேண்டில். ஸோ இந்த கேண்டில் வந்து February 1 கேண்டில். இதோட ஹையும் இதோட லோவும் வந்து நமக்கு வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட். ஸோ இதோட டாப் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், இதோட பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டாப்பு, இது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ 42,000. அதேமாரி டவுன் வந்து பார்த்திங்கன்னா 39,500 கிட்ட, 490 கிட்ட. ஸோ இதுதான் வந்து நமக்கு மேஜர் ரெசிஸ்டன்ஸ், மேஜர் சப்போர்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப். இது பாருங்கள், நல்ல செல் ஆஃப் நடந்திருக்கு இந்த கேண்டில்லையும். இது வந்து டே ஃப்ரேமு, இந்த டே ஃப்ரேம் தான் நான் போட்டிருக்கேன் பேங்க் நிஃப்டியில். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெரிய கேண்டில், நல்ல பியரிஸ் கேண்டில். அடுத்தது இது வந்து ஒரு நல்ல பியரிஸ் கேண்டில். இது ரெண்டுக்கும் இருக்கிற கேப் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம ட்ரா பண்ணிக்கிட்டோம். ஸோ டோட்டலாக இவ்வளோ ட்ரா பண்ணிக்கிட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஒரு புல்லிஷ் கேண்டில் இருந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில். ஸோ இந்த கேண்டில் வந்து ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில். ஸோ இதுக்கு கீழே வந்து இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக வந்து கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 40899. ஸோ நல்லா நீங்கள் வந்து ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய இடத்துல வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குது. ஸோ இங்கே எல்லாமே நிறையா சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அதனால் நான் வந்து ஒரு ட்ராயிங் பண்ணிக்கிட்டேன், அங்கே ஒரு ட்ராயிங் வந்து பண்ணிக்கிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து இன்னொரு ட்ராயிங் எங்கே பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஒரு லாங் புல்லிஷ் கேண்டில், இந்த ஒரு லாங் புல்லிஷ் கேண்டில்கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் வந்து நான் வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ இது ஏன் லாங் புல்லிஷ் கேண்டில்னு சொல்கிறேன்னா, இந்த கீழே வந்து பின் இருக்கக்கூடாது. நல்லா பார்த்துக்கோங்க, கீழே வந்து ஒரு பெரிய பின் இருக்கக்கூடாது. சில இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில்லாம் பாருங்களேன், நான் பின்ஸ் வந்து நிறையா இருந்திருக்கும். ஸோ இந்த கேண்டில் இதிலெல்லாம் பின்ஸ் இருக்கும். ஸோ இங்கே ஒரு கேண்டில் இது பின்ஸ் இருக்கும். இந்த பின்ஸ் இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. நல்ல ஃபீல்டாக ஒரு நல்ல ஒரு புல்லோ இல்லாட்டினா நல்ல ஒரு பியரோ இருக்கிற கேண்டிலாக நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான கேண்டில். ஸோ இதையும் வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். டோட்டலாக நமக்கு வந்து பெரிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் இவ்வளோ தான் இருக்குது நமக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து எந்த மாதிரி வந்து ரியாக்ட் ஆகலாம் அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து கரண்ட் சுச்சுவேஷன் இங்கே இருக்குது. ஸோ இந்த February கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணிச்சுனா தான் மார்க்கெட் வந்து நல்ல புல்லிஷ் மார்க்கெட். ஒருவேளை இந்த February 1 கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக பியர் மார்க்கெட். ஆனால் இது ரெண்டுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து குளோபல் கியூஸு, லோக்கல் கியூஸு இதெல்லாமே செக் பண்ணணும். இப்போ நமக்கு எப்படி அதானி ப்ராப்ளம் வந்துச்சு, அது மாதிரி இப்போ நிறைய இன்ஃப்ளேஷன் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு யூஎஸ் மார்க்கெட்டில். ஸோ இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி பார்க்கும்போது
நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய மூமெண்ட் வந்து எந்த பக்கமுமே இருக்காது. ஸோ மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி இன்னொரு 1 மந்த்தோ இல்லாட்டி இன்னொரு 1 ஆர் 2 வீக்ஸ் 1 to 2 வீக்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து இந்த பிப்ரவரி சீரியஸ்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கும். இந்த பிப்ரவரியோட ஹை எண்டை இதை மட்டும்தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ட்ராடே பண்ணாலுமே இல்லை மற்ற ட்ரேட் பண்ணாலுமே நீங்கள் வந்து ஆப்ஷன் செல்லிங், அதாவது ஸ்ட்ராடில், ஸ்ட்ராங்கிள் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த 2 ரீஜியனை தாண்டுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த 2 ரீஜியன், அதாவது இந்த கேப் வந்து ஃபில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த கேப்பை ஃபில் பண்ணி தாண்டி மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து நின்றோம். ஸோ அதனால் வந்து எப்பப்போலாம் இந்த லெவலுக்கு வரும்போதெல்லாம் நீங்கள் வந்து செல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அதே மாதிரி டவுன் சைடில் போணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த 2ஐயும் பிரேக் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லெவல்ஸ் வந்து இன்னும் ஒரு 1 வீக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 41,580. ஸோ 41,580லேருந்து அதே மாதிரி 40,365, ஸோ 40,000. ஸோ ஒரு 1,500 பாயிண்ட்ஸ் அப் அண்ட் டவுன் வந்து போயிட்டுருக்கலாம். திடீர்னு ஒரு நாள் மேலே வரும், திடீர்னு ஒரு நாள் கீழே வரும். ஸோ இந்த மாதிரி போனாலுமே நமக்கு வந்து எவ்வளோனா 41,500லேருந்து 40,000, ஒரு 1,500 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு வேரியேஷன் இருக்கலாம் பேங்க் நிஃப்டியில். அதுக்கு மேலே நம்ம வந்து பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்துச்சுன்னா, ஒருவேளை ஒரு நல்ல இன்ஃப்ளேஷன் டேட்டா ஒரு ப்ராப்ளமாக வந்துச்சு, இல்லை அதானியில் ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது அப்படின்னா அப்போ வேணுன்னா வந்து கண்டிப்பாக அந்த 40,365 வந்து பிரேக் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. அன்ன வரைக்கும் வந்து மார்க்கெட்டில் பெரிய மூமெண்ட் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஒரு நாளைக்கு 500 பாயிண்ட் ஏறும், ஒரு நாளைக்கு 500 பாயிண்ட் இறங்கும், அந்த மாதிரி தான் இருக்குமோ ஒழிஞ்சு ஒரு பெரிய மூமெண்ட் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனால் வந்து இந்த 41,397ம் 41,580யும் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 42,000 வரைக்கும் டெஸ்ட் பண்ணோம். 42,000யும் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அதுதான் வந்து நமக்கு மேஜர் ரெசிஸ்டன்ஸ். கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து புல்லிஸ் ஆயிரும். ஸோ அன்ன வரைக்கும் வந்து நீங்கள் ஏதாவது இந்த ஸ்ட்ராடில் அந்த மாதிரி வந்து ரிஸ்க் இல்லாத ஸ்ட்ராட்டஜிஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோட அனலைசிஸ். ஸோ இதே மாதிரி நிஃப்டி அனலைசிஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நிஃப்டி அனலைசிஸும் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, ஸோ நான் ஆல்ரெடி வந்து பிப்ரவரியோட ஹை அண்டு லோ ரெண்டையுமே வந்து போட்டுக்கிட்டோம் அந்த இடத்துல. ஸோ பிப்ரவரியோட ஹை அண்ட் லோ போட்டோம். இது எங்கே மாறி இருக்குன்னு தெரியலை. ஸோ இதான் பிப்ரவரியோட லோ, இது வந்து பிப்ரவரியோட ஹை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில். ஸோ இங்கே தான் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பியர் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இதை வந்து நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு ட்ராயிங் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராயிங் வந்து என்னென்னா இந்த தேர்ட், அதாவது ஃபஸ்ட் இது வந்து உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சு. இது வந்து இந்த பியரோட அந்த பெரிய பியர் கேண்டிலோட டாப். இது வந்து ரெசிஸ்டன்ஸ், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு. இது வந்து என்ன ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காகனா இங்கே பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில். ஸோ இந்த புல்லிஷ் கேண்டில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து நல்ல ரியாக்ட் ஆகிருக்குது. ஸோ அதனால் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸோ இல்லாட்டினா சப்போர்ட்டோ, இந்த 2 பாயிண்ட். ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லா ரியாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது தேர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப். ஸோ இந்த 2 கேப்பும் இங்கே பாருங்கள், இந்த 2 கேப் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு கீழே வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து இது வந்து பிப்ரவரியோட லோ பார்த்துடலாம் போய். ஸோ பிப்ரவரி கேண்டிலோட லோ எக்ஸாக்ட்லி.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட் வந்து கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த 2 கேண்டில். ஸோ இந்த 2 கேண்டில் வந்து நல்லா ஜாயிண்ட் ஆகிருக்கு. இந்த 2 கேண்டில் வந்து இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதனால் இதையும் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஏன்னா இந்த இடத்துல தான் நிறைய தடவை வந்து நிஃப்டி வந்து இந்த 17,700 ஜோன் வந்ததுக்கப்புறம் நிறைய இடத்துல இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இதையும் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே அனலைஸ் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியில் எப்படியோ அதே மாதிரி தான் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி ரெண்டையுமே February 1 கேண்டிலை கிராஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து அப் சைடில் போனால் உங்களுக்கு புல்லாகவும், இல்லை டவுன் சைடில் போனால் ரொம்ப பியராகவும் இருக்கும். அன்ன வரைக்கும் மார்க்கெட் வந்து இப்படியே தான் சைட்வேஸ்லேயே தான் போகும். ஒரு பெரிய சேஞ்ச் வந்து நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த வீக்கில் வந்து நிஃப்டி வந்து என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, ஒரு பெரிய சேஞ்ச் வந்து நிஃப்டி வந்து கண்டிப்பாக போகாது. ஸோ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்திக்கிட்டிங்கன்னா 18,000 வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். 17,974 இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதேமாரி டவுன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 17,845, 17,777 இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் 17,800 17,700 வரும்போது திருப்பி மேலே போக ட்ரை பண்ணும். அப்புறம் மறுபடியும் 18,000 போகும்போது மறுபடியும் கீழே வர ட்ரை பண்ணும். ஸோ இதே மாதிரி தான் மாற்றி மாற்றி நடந்துகிட்ருக்கும். ஏதாவது ஒரு பேட் நியூஸோ இல்லாட்டினா ஒரு நல்ல ஒரு நியூஸோ வந்துச்சுன்னா மட்டும்தான் இதை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் மேலேயோ கீழேயோ போகும். ஸோ அதனால் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அசம்ஷன் என்னென்னா, மார்க்கெட் வந்து 18,000லேருந்து ஒரு 17,000 ஒரு 500 ரேஞ்ச் வரைக்கும் இந்த வீக்கில் வந்து மார்க்கெட் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எஃப்ஐஐடிஏஐ வந்து ஒன்றும் பெருசாக செல் பண்ண கிடையாது. அவங்களோட செல் ஃபிகர்ஸும் வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ரொம்ப பியராக போகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதேமாரி ரொம்ப புல்லிஸாக போகும்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா விக்ஸோட ரேஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பெரிய மூமெண்ட் எதிர்பார்க்க முடியாது. அப்படி பெரிய மூமெண்ட் வந்தாலுமே 18,000 போயிட்டு அங்கேருந்து திருப்பி கீழே வந்துடும். அப்புறம் திருப்பி 17,700 கிட்ட போயிட்டு மறுபடியும் அப்படியே மேலே வரும். ஸோ இப்படியே தான் மார்க்கெட் வரும். ஸோ அதனால் இந்த வீக்குக்கும் ப்ளஸ் இன்னொரு ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ் ஒரு பெரிய நியூஸ் இல்லாத வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கிலோ அந்த மாதிரி சில ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து இது நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது புரியல அப்படின்னா சொல்லுங்கள். நாங்கள் இன்னும் ஒரு பெட்டர் வேவாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.